ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவு போல் கடலை பருப்பை நான் எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஊற போட்டுடலாம். பருப்பு வடை செய்யும் பொழுது கடலை பருப்பு வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வடை செஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த முறுமுறுப்பு கிடைக்காது. நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சுன்னா சவுச்சவுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மினிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மட்டும் ஊற போட்டால் போதும். இப்போ எனக்கு 1 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து விரலால் இப்படி அமுக்கும் பொழுது நல்லா உடஞ்சி வருது. இந்த அளவுக்கு ஊறுனா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது தண்ணி எதுவும் இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். பருப்பு அரைச்சதுக்கப்புறம் அப்புறம் வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி எதுவும் இல்லாமல் பருப்பு மட்டும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கங்கே பார்க்கும் பொழுது சின்ன சின்ன முழு பருப்பு வந்து இருக்கணும். ஒரு வேளை இப்படி உங்களுக்கு அரைக்க கஷ்டமாக இருக்குதுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு முழு பருப்பு எடுத்து ஓரமாக வச்சுட்டு மற்ற பருப்பு வந்து அரைச்சிட்டு அந்த எடுத்து வச்ச பருப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அரைச்ச பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இது கூட நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சை குட்டி குட்டியாக கட் பண்ணி இடித்து சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு பொடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல. நமக்கு வந்து கொத்தமல்லி தழைகளை போட்டு செய்யும் பொழுது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாசனை இருக்கும். அதுக்காக தான். கிடைச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கைகளால் இறுக்கி அமுக்கி பிடிச்சி நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்த வெங்காயம், இஞ்சி இதோடைய ஃப்ளேவர்லாம் வடையில் நல்லா வாசமாக இருக்கும். நமக்கு எந்த சைஸில் வந்து வேணுமோ அந்த சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக முதல்ல பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகளை முதல்ல பிடிச்சி வச்சுக்கும் பொழுது நம்ம எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எடுத்த இந்த அளவுக்கு ஒரு 10 வடை வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவுகளை மாற்றி வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு உருண்டையை வந்து எடுத்துகிட்டு 2 கைகளையும் தண்ணியில் வந்து நனைச்சிட்டு இந்த மாதிரி அமுக்கி கொடுத்துட்டு நல்லா சூடான எண்ணெயில் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் வந்து குடிக்காமல் வடை வந்து சீக்கிரம் நல்லா வெந்து வரும். ரொம்பவும் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அதே சமயத்தில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா உருண்டைகளையும் தட்டி தட்டி உள்ளே போட்டுடலாம். கொஞ்ச நேரம் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கம்பியால் லைட்டாக வந்து திருப்பி கொடுத்துக்கோங்க. ஒரே பக்கம் கடந்துச்சு அப்படின்னா ரொம்ப கருகிடும். 2 பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்து நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வடைகளை வந்து மெதுவாக வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இது இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த முறுமுறுப்பு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு வடைகள் வந்து 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இன்னமும் ரொம்ப செவக்க விட்டோம் அப்படின்னா வடையில் லைட்டாக அந்த கருவனை வாடை அடிச்சிடும். அதனால் இப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வடைகள் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி இதே அளவில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே எந்த கடையில் வடை வாங்கினேன்னு சொல்லி கேட்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.